தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் வெள்ளம் காரணமாக சொந்த ஊர் திரும்ப முடியாமல் கோவிலிலேயே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, இப்போ அவர்களை மீட்டுக் கொண்டுவதற்கு என்ன வழி இருக்கு? மணிமாறன், தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, மழை பாதிப்பு ஏற்பட்டது. அதனை கடந்து அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோயில், திருச்செந்தூர் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 நாட்களாக இந்த திருச்செந்தூருக்கு வந்தவங்க வெளில போக முடியல. அதே போல வெளியிலேருந்து யாரும் வர முடியாத சூழல்ல அவங்களோட கூக்குரல் கேட்டு நம்ம புதிய தலைமுறை இப்போ பல்வேறு சவால்களை கடந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு வழிக்கு முன்பாக, அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அதுல ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு பின்புதான் இந்த திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த 3 நாட்களாக பெரும் சிரமத்துக்கு இடையே இந்த கோயில் தஞ்சமடைஞ்சு இருக்காங்க. ஏன்னா இவங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த இவங்க திரும்ப செல்ல முடியல. ஏன்னா திருச்செந்தூருக்கு வர்ற அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில இருந்து வர்ற சாலை, அதே போல சாத்தனூர்ல இருந்து வர்ற சாலை மற்றும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து வர்ற சாலை, ஒட்டுமொத்த சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால இங்க வந்தவங்க எல்லாம் வேற வழி இல்லாம இங்கே இருக்காங்க. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா இன்று மதியம் தான் ஒரு சில பகுதிகள் கரண்ட் வந்திருக்கு. இந்த நகரத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல வாழும் சூழல்ல கரண்ட் இல்லாம கடந்த 3 நாளா சிரமப்பட்டிருக்காங்க. அதனை கடந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூரின் நகரின் கோயிலை சுற்றி இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல, மழை தண்ணி தான் வெளியில வந்திருக்கு. கோயிலுக்குள்ள தண்ணி வரல. ஆனா கோயிலுக்கு முன்பாக பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால வெளியில இருந்து யாருமே உள்ள வர முடியல, உள்ள இருந்து வெளியில யாரும் போக முடியல. இப்ப இது குறித்து திருச்செந்தூருக்கு வந்த பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க எத்தனை நாளா இங்க தங்கி இருக்கீங்க? நாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தோம். சனிக்கிழமை ட்ரெயின் ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தோம். அறுபடை வீடான அந்த திருச்செந்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மாலை 3 மணி 4 மணி வரைக்கும் மழை விடாது பெய்தது. அதனால கரண்ட் வசதி கிடையாது, போதிய அளவு தண்ணீர் வசதி கிடையாது. அதுக்கப்புறம் தங்கறதுக்கு அங்கங்க திட்டத்திட்ட ஒரு 4000 5000 பக்தர்கள் இங்க ஆங்காங்கு தங்கி இருக்கின்றார்கள். கல்யாண மண்டபம், கோயில் இதெல்லாம். அவங்களுக்கு சாப்பாடும் பாத்தீங்கன்னா 3 வேளை இந்த கோயில்ல தான் நடக்குது. அது மாதிரி ஒரு இது. இங்கேருந்து வெளியூருக்கு நாம போகவே முடியாது. அது பஸ்ல வந்தாலும் சரி, அல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி, அல்ல சொந்த கார் எடுத்துட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, வெளியூருக்கு செல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் மாநகரத்தில் அங்கங்க தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இப்போ நீங்க அந்த கோயில்ல தான் பணி செய்யறீங்க. இப்ப உங்க காலகட்டத்தில் இது போன்ற பாதிப்பை பார்த்திருக்கீங்களா? இப்ப என்ன மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு பேர் இந்த கோயிலை சுத்தி அடைக்கலமா இருக்காங்க? இந்த கோவில்ல இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு இடையில இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு 4000 ஒரு 5000 ஜனங்கள் இங்க மாட்டியிருப்பாங்க. மற்ற கரண்ட் 2 நாளாவே ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. ஒரு 20 யூனிட் இருக்கிற இடத்துல 2-3 யூனிட்ல கரண்ட் இருக்கு. மற்ற இங்க கரண்ட் இல்லை. எல்லாருக்குமே சங்கடத்துல தான் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? கோயில் நிர்வாகம் சார்பில் எதுவும் பண்ணி கொடுத்துறீங்களா? அவங்க சாப்பாடு உள்ள அடிப்படை வசதிகள்லாம் என்ன பண்றாங்க? கோவில்ல இருந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க. காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரை. அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் பூரா அங்கதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐயா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எத்தனை நாளா இங்க தங்கிருக்கீங்க? இப்போ வெளியில போக முடியலையா? நீங்க எதுக்காக எப்ப இந்த கோயிலுக்கு வந்தீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். சாயந்தரம் போல 3 நாளா இங்கே தான் தங்கி இருக்கோம். எங்கேயுமே இந்த மாதிரி கரண்ட் இல்லை, கரண்ட் எதுவுமே இல்லாம சாப்பாடுலாம் ரொம்ப ஃபுட்டுல அதிக ரேட்டு ரொம்ப. அரசாங்கம் இங்க இருந்து வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா, நீங்களும் 3 நாளா இங்க தான் இருக்கீங்களா? உங்களை மாதிரி எவ்வளவு பேருமா இங்க இருக்கீங்க? உங்களுக்கு என்ன நடைமுறை சிரமம்? குழந்தைகள்லாம் வச்சிருக்கீங்க, நடைமுறை சிரமம் ஐயா? எல்லாரும் வெளியில போன அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும்னு எல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், இப்போ நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? மதுரையில இருந்து வந்திருக்கோம் சார். 4 நாள் ஆச்சு. இங்க இப்ப 2 நாளா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2 நாளா கரண்ட் இல்ல சார். இப்ப கரண்ட் இல்லாம ஏடிஎம்ல பணம் எடுக்க வைக்க ரொம்ப வசதி கம்மியா இருக்கு. மற்றபடி எங்களுக்கு வெளியில போறதுக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணி கொடுங்க சார். பஸ் வசதி இருந்தா போதும் சார். இங்க 3 நாள் அன்னதானத்துல சார் சாப்பிடுறோம். மதுரை இங்க திருச்செந்தூர் மண்டபத்துல சார் சாப்பிடுறோம். அங்கதான் தங்கி இருக்கும். மணிமாறன், இங்க உள்ள பக்தர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. 3 நாட்களாக இங்க கோயில் அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு இங்கேயே உறங்கி வருவதாக கூறுறாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெளியில போனா உணவகங்களும் உணவு இல்லாத நிலையில அவங்க சாப்பாட்டுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒருத்தர் கூட சொன்னாரு, அவர் இருந்த காசு சாப்பாடுக்கு செலவு பண்ணிட்டு இப்ப ஊருக்கு காசு எல்லாமே சில பேர் இருக்காங்க. அவங்களை பார்க்க
பரிதாபமா இருக்கு. இப்போ அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து இவங்களை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போக வெளியே வச்சு. ஐயா, நீங்க வீட்டுக்கு ஊருக்கு போய் பணம் இல்லைன்னு சொன்னீங்களா? என்ன மாதிரி சிரமம் இருந்தா கொண்டு வந்த காசை என்ன பண்ணி? கொண்டு வந்த காசு சாப்பாடுக்கே சரியாயிருச்சு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? செல்போனு வேலை செய்யல, டவர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருக்கு தகவல் கொடுக்க? வீட்டில் நாங்கள் அன்னால வேலை தான் சாப்பிடணும். 3 நாள் வருமானம் போச்சு. எப்படி நம்ம வீட்டில் நான் இந்த வாரத்தை குடும்பத்தை ஓட்டுறது? கொண்டாடி பிள்ளைய என்ன செய்யணும் தெரியாது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாது. எந்த தகவலை கொடுக்க? எந்த செல்போன் டவர் கிடையாது. ஜியோ தான் இருக்கு. இப்போ தலைவர்கிட்ட வாங்கி போட முடியுமா? கரண்ட் கிடையாது. சார்ஜ் இல்லைன்னு யாருமே கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை? வீட்டுக்கு தகவல் கொடுத்தா அங்கிருந்து பணம் அனுப்ப சொல்லலாம். அதுக்கும் வழி இல்ல. எப்படி பண்றது? எதுவுமே கிடையாது. ஏடிஎம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அம்மா, அப்ப நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல வந்திருக்கோம்யா? இல்ல, இது கரண்டும் இல்ல, தண்ணி இல்ல, மரத்தை விட்டு போங்கன்றாங்க. எங்களை எங்க போறது? நாங்க இது இப்பயே கிளம்புங்க அப்படின்றாங்க. தண்ணியும் இல்ல, எதுவுமே இல்ல, சாப்பாடவும் இல்ல. நாங்க இங்கதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க மருதையில இருந்து வந்திருக்கோம் சார். இங்க 5 நாள் ஆச்சு சார். கரண்டும் இல்ல, பிள்ளைய அழுகுது, கடையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க அன்னதானத்துலதான் சாப்பிட்டோம். தண்ணி இல்ல சார். இப்போ உங்களுக்கு மீட்கிறதுக்கு யாரும் முயற்சிகள் மேற்கொண்டாங்களா? உங்களை வந்து யாரும் பார்த்தாங்களா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? இது வரைக்கும் பக்தர்களை பத்தி யாருமே எதுவும் கண்டுக்கலைங்க. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. இந்த திருச்செந்தூருக்கு யாரும் இது வரைக்கும் வரவே இல்லை. நாங்களாம் தருமபுரியில இருந்து வந்து இங்க 3 நாளா இங்கேயே இருக்கிறோம். 4வது நாள். மணிமாறன், இந்த பக்தர்கள் வேதனையோட சொல்றதை கேட்டிருப்பீங்க. இவங்க ஜஷ்டி பண்டிகை முன்னிட்டு திங்கட்கிழமை வந்து அதிகமான பக்தர்கள் வந்திருக்காங்க. அந்த சூழல்ல வந்து தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால திருச்செந்தூர் நகரை சுற்றி ஒட்டுமொத்தமாக வந்து அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொண்டாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் கடுமையான இன்னல்களை தாண்டி தான் அங்க போயிருக்கிறீங்க. என்னென்ன சிரமங்களை நீங்க சந்திச்சீங்க அங்க போய் சேர்றதுக்கு? இப்போ நம்ம திருச்செந்தூர்ல வந்து மக்கள் இது போல பாதிக்கப்பட்டு தவிப்பதாக நமக்கு தகவல் வந்த உடனே நம்ம அலுவலகத்திலிருந்து சொன்ன உடனே நம்ம வந்து திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு வர முயற்சி பண்ணோம். ஆனா தூத்துக்குடிக்கு வர்ற பல்வேறு சாலைகளும் துண்டிக்கப்பட்டதால வந்து நம்ம கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை சென்று அங்கிருந்து திசையன்வெளி வழியாக பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக தான் வந்தோம். ஏன்னா பிரதான சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம திருச்செந்தூருக்கு எப்படி போறது? இங்க உள்ள மக்களை எப்படி காக்கிறது? நம்ம அரசுக்கு எப்படி தெரியப்படுத்துறது என்ற நம்ம நோக்கமா இருந்தனால சின்ன சின்ன சாலைகள் திசையன்விலை போய் அங்கிருந்து வந்து பெட்டியப்பள்ளம் அது மாதிரி பல்வேறு சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள் வழியாக தான் திருப்பி ஈசிஆர் சாலை சென்றது. ஈசிஆர் சாலை மூலமாகத்தான் நம்ம இங்க பயணிச்சோம். ஆனா ஈசிஆர் சாலையிலையும் பல்வேறு இடங்கள்ல வந்து தண்ணீர் இருந்ததால நமக்கு வந்து பயணம் பெரும் சிரமத்துக்கு உள்ளானது. சில இடங்கள்ல வந்து காரு தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிற அளவுக்கு போயிருச்சு. அதனை கடந்து நம்ம வந்து இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்கோம். ஏன்னா இந்த மக்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்க இவ்வளவு மக்கள் இருக்காங்க. நமக்கு இது தெரியாது. இவங்க வந்து இப்ப தொடர்பு கொள்ள முடியாம இருந்திருக்காங்க. ஏன்னா இங்க செல்போன் சிக்னலும் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நம்ம இவங்களுக்காக மக்களை மீட்கணும். அரசுக்கு என்ன தெரியப்படுத்தணும்? அரசுக்கு வந்து இவங்க சொல்றப்ப அரசுக்கு வந்து இவ்வளவு மக்கள் இங்க இருக்காங்க என்பது அரசுக்கு தெரியாத போலதான் இருக்கு. ஏன்னா இவங்க செல்போன்ல யாரையுமே தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல வந்து அரசும் அதிகாரிகளும் உடனடியாக இங்க சிக்கி தவிக்கும் மக்களை வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும். மணிமாறன், திருச்செந்தூர் முருகன் கோயில இவ்வளவு பேர் சிக்கி தவிக்கிறாங்க, வெளியேற முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்ற செய்தியை அரசாங்கத்தின் பார்வை கொண்டு போயிட்டோம். களத்தில் இருந்து விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.